ஐராத்தினே அடுத்த பிரமல பாத்தீங்கன்னா நிலா ரொம்பவே கோவமா வீட்டுக்கு வராங்க. அப்ப சேரன் என்னப்பா உனக்கு வீட்டுலாம் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. அதை கேட்டதுமே நிலா ரொம்பவே ஷாக் ஆகி, அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்டே தெரியுமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமாப்பா, சோழன் என்கிட்ட சொல்லிட்டான், சர்ப்ரைஸா இருக்கணும்னு எங்களெல்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான்ப்பா, அதனாலதான் நாங்களும் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே நிலா ரொம்பவே டென்ஷன் ஆகி, இருக்கும் நான் இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலையா, அப்ப நான் இந்த வீட்டை விட்டு போகணும் தான் நீங்க எல்லாருமே ஆசைப்பட்டீங்களா, சோழன் தான் ஏதோ தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் சேர்ந்து எப்படி நான் சம்மதிச்சு இது மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே கோவப்படுறாங்க. உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க, நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே சேரன் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. தயவுசெய்து நிலா உன் வாயில அது மாதிரிலாம் சொல்லாத, இந்த வீட்டை விட்டு நீ போறதை நினைச்சுதான் நாங்க எல்லாருமே வருத்தப்பட்டோம், நாங்க எல்லாரும் வருத்தப்படுவோம், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க. நிலாவும் எனக்கு தெரியும்னா, ஆனா யாருமே என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சேரனும் இந்த வீட்டை விட்டு போனாதான்ப்பா எங்களுக்கு வருத்தமா இருக்கும், தயவுசெய்து இந்த வீட்டை விட்டு போகாதப்பா அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நான் போக மாட்டேன்னு ஒரு நிலா ரொம்பவே எமோஷனல் ஆகிறாங்க. ஒரு பக்கம் சோழனுக்கு கால் பண்ணி அந்த பணம் வரலன்னா இந்த வீட்டை பக்கமே நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் சோழன் எப்படியாவது அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் திருப்பி வாங்கணும்னு ஓனர் கிட்ட கேட்டு பாக்குறாங்க. ஆனா அவரும் அட்வான்ஸ் அமௌண்ட் திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்லாம அவருடைய காலில் விழுந்து கதறி அழுது அட்வான்ஸ் அமௌண்ட்டை திருப்பி வாங்கிட்டு வராங்க. அந்த பணத்துக்கு டிவி வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு நிலா பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆறாங்க. சோழன் அந்த பணத்தை வாங்கிட்டு இந்த டிவி வாங்கிட்டு நிலா இப்போ நீ ஹாப்பியா அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் நான் உங்ககிட்ட இது பாக்குறேன், எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே எமோஷனல் ஆறாங்க. ஒரு பக்கம் பாண்டியன் வானதியை பாக்குறதுக்காக மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப வானதி அந்த டாக்டர் கிட்ட பயங்கரமா ஜோக் அடிச்சு விளையாண்டுக்கிறத பார்த்துட்டு பாண்டியன் ரொம்பவே பொசசிவ் ஆறாங்க. பாண்டியன் வேகமா அங்கிருந்து எழுந்து வந்துறாங்க. அதை பார்த்துட்டு வானதி எதுக்காக வந்துட்டு கோவப்பட்டு போற பாண்டி, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் வந்தது கூட கவனிக்காம அந்த டாக்டர் கிட்ட இதுக்காக நீ அவ்வளவு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே வானதி, இதுல என்ன இருக்கு பாண்டி, அவர் டாக்டர் ஃப்ரீயா இருக்கும்போது என்கிட்ட ஜாலியா பேசுவாரு, ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டாக்டர் பத்தி ரொம்பவே புகழ்ந்து பேசுறாங்க. பாண்டியன் ரொம்பவே பொசசிவ் ஆகி, இதுக்கப்புறம் அந்த டாக்டர் பத்தி கிட்ட பேசாத, அவரை பத்தி பேசினாலே எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த டாக்டர் உன்னை விட அதிகமா படிச்சிருக்காரு, உன்னை விட அழகா இருக்காருன்னு சொல்லிட்டு ஏதாவது பொறாமப்படுறியா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கறாங்க. இந்த வார்த்தையை கேட்டதுமே பாண்டியன் பயங்கரமா டென்ஷன் ஆகி, உனக்கு அவரை பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமா போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போ, தயவுசெய்து என் வாழ்க்கையில வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வானதி கூட பயங்கரமா சண்டைப்பட்டு அங்கிருந்து போயிடறாங்க. இந்த ஒரு பக்கம் சந்தா சேரனுக்கு கால் பண்ணி, எங்க மாமா கூட கல்யாணம் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுமே இங்க நடந்துகிட்டு இருக்கு, அடுத்த வாரமே எனக்கு கல்யாணம் சொல்றாங்க, என்னை இங்கிருந்து எப்படியாவது கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சந்தா சேரனுக்கு போன் பண்ணி கதறி அழுகுறாங்க. சேரன் இந்த விஷயத்த வீட்டுல வந்து சொல்றாங்க.